பஞ்சாயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, வேணும்னே இந்த சிந்து நாடகம் ஆடி தான் வந்து சிவாவை வந்து கல்யாணம் பண்ணா, இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாரும் இதை நம்பி வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. சிந்து பிளான் போட்டு எல்லா காயும் நகர்த்திருக்கா. அதுக்கு சாட்சியாக வந்து நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா சிட்டுவை கூட்டிகிட்டு வராங்க. சிட்டுவை பார்த்து வந்து சிந்து வந்து அப்படியே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே சிட்டுவை பார்த்துட்டு அப்படியே அழற மாதிரி ஆகிடுது சிந்துக்கு. அப்படியே சிட்டு வந்து அப்படியே சிந்துவை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அடுத்து சொல்லு சிட்டு, என்ன நடந்ததுன்னு எல்லாம் முன்னாடியும் சொல்லு. அப்போ தான் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும். அந்த சிந்து சொல்கிறதெல்லாம் போய் அவள் வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா சிட்டு, ஒன்று போய் வந்து ஸ்னேகா கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்ன நடந்தது, நீ என்ன இதில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்னபூர்ணி, என்னை மன்னிச்சிடுங்க வந்து பெரியம்மா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சிந்து என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கா, அதனால தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன். உண்மையிலே சிந்துக்கு வந்து சிவானை வந்து அனுப்பலை, மெசேஜ் அனுப்புறது நான் தான். சிந்து சொன்னதால தான் நான் வந்து சிவா டாக்டர் தூங்கினோன்னே அவரோட ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சேன். இதுதான் நடந்த உண்மை அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லா அதிர்ச்சியோட, நீ என்னம்மா சொல்கிற, நடந்தது இதுதானா? ஆமாம், இதுதான் நடந்தது. நீங்கள் சிந்து கிட்டே கேட்டு பாருங்கள், இதுதான் நடந்தது. சிந்து நீ சொல்லு, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுதாங்க நடந்தது. இப்போ தெரியுதா யார் தப்பு பண்ணான்னு? அன்னைக்கு சிவா ஃபோனில் இருக்க மெசேஜுக்கு சிவா காரணம்னு எவ்வளோ துடிச்சு சொன்னார். ஆனால் யார் அதை நம்பினீங்களா? இப்போ தெரியுதா சிந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு? உண்மையிலேயே சிவா வந்து சிந்துவை விரும்பலை. சிவா விரும்பினது என்னை மட்டும்தான். ஆனால் சிந்து வந்து அவள் விரும்பினதா சொல்லி இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கா. என் வாழ்க்கையை இந்த மாதிரி பாழ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஸ்னேகா. எல்லாம் அதிர்ச்சியாக கேட்டுருங்க. என்னம்மா சிந்து, என்ன நடந்தது, உண்மையை சொல்லுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சிந்து அழறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் சொன்னாலும் சரி, இந்த ஸ்னேகா சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சிந்துவை நம்புவேன். அதனால் நான் முதல்ல சிந்து கிட்ட கேட்குறேன். சிந்து வாய் திறந்து சொன்னால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து, சொல்லுமா சிந்து, என்னை வந்து அத்தை கிடையாது அம்மா மாதிரின்னு சொல்லியிருக்கல, இப்போ கேட்குறேன், உன்னை அம்மாவா நான் கேட்குறேன், உண்மையை சொல்லுமா, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு சொல்லுமா, இங்கே நடந்ததெல்லாம் பொய்யின்னு சொல்லுமா, நீ சொன்னதை மட்டும் நான் நம்புவோம்மா அப்படின்னு. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கழறாங்க, காலில் விழுறாங்க. என்னம்மா சிந்து, என்ன ஆச்சு அப்படின்னு. என்னை மன்னிச்சிடுங்க, இந்த உண்மையிலே எவ்வளோ நாள் தான் நானும் இந்த உண்மையை மறைக்கிறது. நான் வந்து சிவா வந்து ரொம்ப விரும்பினேன். சின்ன வயசுலேருந்து டாக்டர்னா எனக்கு உயிர், அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆரம்பத்தை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் கிடையாது, சிவா டாக்டர் வந்து என்னை வந்து விரும்பாமல் ஸ்னேகா விரும்பினார். என்னால் தாங்கிக்க முடியல. சிவா டாக்டர் இல்லாத ஒரு உலகம் எனக்கு தேவையே கிடையாது. நான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையை நான் அழிச்சிக்க கூட நினச்சேன். ஆனால் வந்து எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லை சிவா கூட சேரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து முடிவு பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போது நீ கட்டின வந்த தாலி உண்மை இல்லையா? அப்போது மலைக்கோயிலில் டாக்டர் உன் கழுத்தில் கட்டலையா தாலி? இல்லை கட்டலை, நானே எனக்கு கட்டிக்கின தாலி அது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா நீ ஒரு நல்ல டாக்டர் மேலே இவ்வளோ பெரிய அவப்பேரை வந்து ஏற்படுத்தியிருக்க, நீ எல்லாம் பொண்ணா? உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுனதுக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து என்ன கதி ஆக போகிறாங்களோ அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அது கேட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கதறி அழறாங்க. ஏமா சிந்து இப்படி பண்ணிட்டியேம்மா, என் மானத்தை இப்படி எடுத்துட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே அழறாங்க. உடனே சிந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடு பைரவி, என்னால் உன் வாழ்க்கையும் பாழாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே சிந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து பஞ்சாயத்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது ஒரு நியாயம் கிடைச்சாகணும், அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் வழங்க தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதனால் சிந்துக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணம் இனிமேட்டு செல்லுபடி ஆகாது. அதனால் இப்போவே வந்து நாங்கள் இந்த கல்யாணத்தை வந்து ரத்து பண்ணுறோம். அதனால் சிந்து கழுத்தில் இருக்க தாலியை சிவா டாக்டர் வந்து அவரே கழட்டி கையால் வந்து எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என்னை தயவுசெய்து வந்து விட்டுருங்க, நான் வேணால் போயிடுறேன், ஆனால் என் கழுத்தில் இருக்க தாலியை மட்டும் கழட்டாதீங்க. அது எப்படிமா, வேற ஒரு பொண்ணு கழுத்தில் அவர் கட்டணும்ல அப்படின்றாங்க. எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. இங்கே சிவா வற்புறுத்திட்டு இருக்காங்க, தாலியை கழட்ட சொல்லி. சிந்து கழுத்துலேருந்து சிவா வந்து எல்லாம் இழுத்துறீங்களா அப்படின்றாரு. எனக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க, நான் சிந்து கழுத்தில் இருக்க தாலியை கழட்ட மாட்டேன், சிந்துவை என்னால் தண்டிக்க முடியாது, மன்னிக்க தான் முடியும் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே ஸ்னேகா வந்து ஏன் சிவா இப்படி பேசுகிற அப்படின்னு, சாரி ஸ்னேகா, நீ என் மனசில் இல்லை, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.